சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 19ஆம் அத்தியாயமான 19ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. தெளிந்த காலை பொழுதில் அன்றாட வழக்கத்திலிருந்து ஓய்வெடுத்த விஸ்வாமித்திர முனிவரை அவரது அன்றாட வழக்கத்தினின்று வழி நடத்தி சகோதரர்களான ஸ்ரீ ராமரும் ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியும் கங்கை நதிக்கரைக்கு வந்தனர். அக்காலத்தில் புண்ணியாசிரமத்தில் வசித்து சிறந்த விரதத்தை கடைபிடித்த அந்த மகாத்மா முனிவர்கள் ஒரு அழகான படகை வரவழைத்து அதை ரிஷி விஸ்வாமித்திரரிடம் தெரிவித்தனர். மகா முனிவரே, இந்த இளவரசர்களை முன்னால் ஏற்றி இந்த படகில் ஏறி எந்த தாமதமும் ஏற்படாதவாறு பாதையை சீராக அமைத்து கொடுங்கள். விஸ்வாமித்திர முனிவர், நன்றாக செய்தீர்கள் ராமபிரானே என்று கூறி அந்த மகா முனிவர்களை பாராட்டினார். பின்னர் பகவான் ஸ்ரீ ராமபிரான் மற்றும் லக்ஷ்மண சுவாமியுடன் இணைந்து கடலில் பாயும் கங்கை நதியை கடக்கத் தொடங்கினர். கங்கையின் நடுப்பகுதியை அடைந்த போது வலிமை மிக்க பகவான் ஸ்ரீ ராமபிரானும் அவரது இளவலான லக்ஷ்மண சுவாமியும் 2 நீர்கள் மோதிக்கொள்ளும் பேரொலியை கேட்டனர். பின்னர் அவர்கள் அந்த முனிவரிடம் இது என்ன வகை சத்தம், ஏன், எங்கிருந்து வருகிறது என்று வினவினர். பிறகு ராமச்சந்திரமூர்த்தி மீண்டும் விஸ்வாமித்திர முனிவரிடம், மகா முனிவரே, நீர்கள் இணைவதால் ஏன் இத்தகைய பெரும் சப்தம் ஏற்படுகிறது என்று வினவினார். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் வார்த்தைகள் இந்த மர்மத்தை அவிழ்க்கும் ஆர்வத்தால் நிறைந்திருந்தன. இதனை கேட்டு நற்குணம் மிக்க விஸ்வாமித்திர முனிவர் அந்த பெரும் ஆரவார ஒலிக்கான சரியான காரணத்தை விளக்கினார். மனிதர்களில் சிறந்தவனே ஸ்ரீராமா, கைலாய மலையில் பிரம்மதேவர் தனது மனது உறுதியால் உருவாக்கிய ஒரு அழகான ஏரி உள்ளது. அது மனதிலிருந்து தோன்றியதால் அந்த சிறந்த ஏரி மானச சரோவரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஏரியிலிருந்து ஒரு நதி பாய்கிறது. அது அயோத்தியாபுரிக்கு அருகில் ஓடுகிறது. பிரம்மச்சாரத்தில் தோன்றி அது சரையு எனும் புனித நதி என்று அழைக்கப்படுகிறது. அதன் நீர் கங்கையில் கலக்கிறது. ஆன்மாக்களான அந்த 2 சகோதரர்களும் 2 நதிகளையும் வணங்கினர். கங்கையின் தென்கரையில் இறங்கி அவர்கள் வேகமாக நடக்கத் தொடங்கினர். அந்த தருணத்தில் இக்ஷ்வாகுவின் மகனான இளவரசர் ஸ்ரீராமர் மனித நடமாட்டத்தின் எந்த அறிகுறியும் இல்லாத ஒரு வலிமையான காட்டை தனக்கு முன்னால் கண்டார். அதை கண்ட அவர் விஸ்வாமித்திர முனிவரிடம், குருதேவா, இந்த காடு மிகவும் வியக்கத்தக்கதாகவும் அணுக முடியாததாகவும் இருந்தது. எங்கும் ஓநாய்களின் ஓலம் கேட்கிறது. இது பயங்கரமான விலங்குகளால் நிறைந்துள்ளது. பயங்கரமான குரல்களை கொண்ட பறவைகள் எங்கும் சிதறி கிடக்கின்றன. பல்வேறு வகையான பறவைகள் பயங்கரமான குரலில் கத்துகின்றன. சிங்கங்கள், கழுதை புலிகள், பன்றிகள் மற்றும் யானைகளும் இந்த காட்டின் அழகை மேலும் கூட்டுகின்றன என்று கேட்டார். தவ்ரா, அஸ்வகர்ணா, கக்குபா, அர்ஜுனா, பேர், திண்டுக், பதேர் மற்றும் பேர் மரங்கள் நிறைந்த இந்த பயங்கரமான காடு என்ன? அதன் பெயர் என்ன? அப்போது மாபெரும் புகழ்பெற்ற மகா முனிவரான விஸ்வாமித்திர முனிவர் அவரிடம் கூறினார், கேட்பாய், இந்த பயங்கரமான காடுதான் அவர்கள் வாழ்ந்த காலத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. அது நெடுங்காலத்திற்கு முன்பு நிகழ்ந்தது. விருத்ராசுரனை கொன்ற பின்னர் தேவராஜனான தேவேந்திரன் மண்ணால் மூடப்பட்டான். பசியும் அவனை வாட்டியது. பிரம்மஹத்தி எனும் பாவம் அவனிற்குள் புகுந்தது. பின்னர் தேவர்களும் முனிவர்களும் கங்கை நீர் நிரம்பிய குடங்களால் அசுத்தமான தேவேந்திரனுக்கு இங்கே நீராட்டினார்கள். அவனது அழுக்கும் பாவ பசியும் நீக்கப்பட்டன. தேவராஜனான தேவேந்திரனின் உடலிலிருந்து உருவான அழுக்கையும் பாவ பசியையும் இந்த மண்ணுக்கு அளித்ததில் தேவர்கள் மிகவும் மகிழ்ந்தனர். தேவேந்திரன் இப்போது முன்பை போலவே தூய்மையாக இருக்கிறான். நிஷா கிருஷ்ணன் தூய்மை அடைந்து சுத்தமானான். மிகுந்த பரிசுத்தமடைந்தான். அவன் மகிழ்ந்து அவன் இந்த பூமிக்கு இந்த வரத்தை வழங்கினான். இந்த 2 பகுதிகளும் உலகில் மலத் மற்றும் கருஷன் என்று அறியப்படும்.
என் உடலால் உண்டான அழுக்கை தாங்கிய இந்த 2 பகுதிகளும் ஞானி தேவேந்திரன் செய்த வழிபாட்டிற்கு சாட்சியாக இருந்தன. மேலும் தேவர்கள் இந்த பூமியை மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்தனர். எதிரிகளை அழிப்பவனே, மலத் மற்றும் கருஷன் ஆகிய இந்த 2 பகுதிகளும் நீண்ட காலமாக செழிப்பாகவும் செல்வந்தத்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தன. சிறிது காலத்திற்கு பின்னர் 1000 யானைகளின் பலம் கொண்ட விரும்பிய எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு யக்ஷினி இங்கு வந்தாள். அவள் பெயர் தாடகை. அவள் சுந்தன் மற்றும் ஞானி அசுரனின் மனைவி. தேவேந்திரனை போல சக்தி வாய்ந்த மரீச்சன் என்ற அசுரன் தாடகனின் மகள். அவள் பெயர் தாடகை. அவளது கரங்கள் உருண்டையாகவும் அவளது தலையானது மிகவும் பெரியதாகவும் உடல் அகலமாகவும் உடலானது பிரம்மாண்டமாகவும் உள்ளது. இந்த பயங்கரமான அசுர பெண் இங்குள்ள மக்களை தொடர்ந்து அச்சுறுத்துகிறாள். ரகுவின் மைந்தனே, அந்த தீய பெண் தாடகை மலத் மற்றும் கருஷன் பகுதிகளை தொடர்ந்து சூறையாடுகிறாள். அவள் இந்த காட்டில் வசித்து ஏறக்குறைய 2 யோஜனை தூரத்திற்கு பாதையை மறிக்கிறாள். எனவே நாம் தாடகா வனத்தை நோக்கி செல்ல வேண்டும். உன் சக்தியை பயன்படுத்தி இந்த தீய பெண்ணை கொன்று விடுவாய். என் கட்டளையால் இந்த நிலத்தை மீண்டும் தடைகளற்றதாக ஆக்குவாய். இந்த நிலம் மிகவும் அழகானது. ஆனாலும் இந்த நேரத்தில் யாரும் இங்கு வர இயலாது. ராமனே, அந்த கொடுமையான பயங்கரமான யட்சினி இந்த நிலத்தை நாசமாக்கிவிட்டாள். இந்த காடு ஏன் இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது? இந்த இரகசியங்கள் அனைத்தையும் நான் தமக்கு வெளிப்படுத்தியுள்ளேன். இந்த யக்ஷினிதான் இந்த முழு நிலத்தையும் நாசமாக்கி இருக்கிறாள். இன்றும் அவள் தன் கொடூர செயல்களை நிறுத்தவில்லை. இதற்கு பின்னர் விஸ்வாமித்ர முனிவர் இந்த தாடகையை குறித்து விரிவாக விளக்குகிறார். சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மகாத்மியத்தின் 19ஆம் அத்தியாயமான 19ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.